தம்பி மூஞ்ச காமி. ஓகே, நீங்கள் பிடுங்க ஆரம்பிங்க. பிடுங்கய்யா. இதுதான் வந்து கருத்தப்பு பனைமண்ணை. பனைமண்ணையில் வந்து எல்லோரும் இதுதான் பார்த்துக்குங்க. பனங்கொட்டை முளைச்சிருக்குது. ஆக்சுவலாக கிழங்கு எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பொங்கல் திருநாள் அன்னைக்கு இதை வந்து நல்லா கங்கில் போட்டு சுட்டு சாமிக்கு முன்னாடி வச்சு பொங்கலுக்கு படைப்பாங்க. இது எங்கள் ஏரியாவில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. வாங்க, உங்களுக்கு வந்துட்டு நான் பனங்கிழங்கு எப்படி பிடுங்குறாங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதிலே காமிச்சிருப்பேன். கிழங்கு அண்ணன் கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு தம்பி ஒருத்தர் வந்து திரும்பி பார்ப்பார் என்னைய. இப்போ கிழங்கு வந்துட்டு அறுவடை சீசன் வந்துருச்சு. கிழங்கு பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க அண்ணனும் தம்பியும். இதுதான் பார்த்துக்குங்க நம்மளுடைய பெரிய காடு. இங்கே வந்துட்டு பனை மரங்கள் வந்து நிறையா இருக்கும். இந்த பனை மரத்தில் விளைஞ்சி பழமாக விழுகிற கொட்டையை தான் கிழங்கா உற்பத்தி பண்ணி எடுப்பாங்க. அண்ணனும் தம்பியும் கிழங்கு பிடிங்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, எத்தனை பேருக்கு தெரியும் பனங்கிழங்கு எப்படி வரும் என்று? தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் யாராவது வர்றதா இருந்தால் என் கால் நம்பர் தரேன். எந்த ஊர்லேருந்து வந்தாலும் எங்கள் ஊரில் இருக்க ஒரு பெஸ்ட்டான ஏரியாவெலாம் உங்களுக்கு சுற்றி காமிப்போம். அண்ணன் எப்படி பனங்கிழங்கு பிடுங்குறாங்கன்னு பாருங்கள். அண்ணா, இந்த கிழங்கு விளையிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 3 மாதம். இந்த கிழங்கு விளையிறதுக்கு வந்து 3 மாதம் ஆகும் நண்பர்களே. இப்போ தை மாதம் செவ்வாய்க்கிழமை பொங்கல் வருது. அதுக்காக அறுவடைக்கு கிழங்கு பிடுங்கிட்டு இருக்காங்க. இது மார்க்கெட் ஏரியாவுக்கெல்லாம் போகும். எல்லோரும் பிரியப்பட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் சாப்பிடக்கூடிய ஒரு கிழங்கு வகை பனங்கிழங்கு. இது எத்தனை நண்பர்களுக்கு பிடிக்கும்னு ஒரு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.